ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபைனல் மேட்ச் பிட்வீன் போத்தி சிசி விசஸ் 5 ஸ்டார். இங்கே போத்தி சிசி பேட்டிங் 5 ஸ்டார் ஃபீல்டிங் உள்ளே வந்துட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரசாந்த் மற்றும் நீலமணி. ஸ்டெக்கிங்கில் பிரசாந்த், நான் ஸ்டெக்கிங்கில் நீலமணி. ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட்னா ஜோதிமணி. அடுத்த மேட்ச் ஃபயராகவே இருக்கும் கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் பால் பிளேயோட ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே டிஃபனுக்கு போனாங்க. தரையில் கேப்பில் போயிருக்கு. முதல் பந்து ஒரு ஓட்டங்கள் சிங்கிள் கிடைக்கும். சிங்கிளோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெக்கிங்கில் நீலமணி. செகண்ட் ஒன் இந்த தடவை பெரிய சுத்தலுக்கு போனாங்க. லெக் பை மூலியமாக ஒரு சிங்கிள் கிடைக்கும். லெக் பை ஓடி எடுக்கப்பட்ட ஒரு சிங்கிள். லெக் பை மூலியமாக சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் எடுத்தாங்க. நீலமணி பாடியிலே பட்டிருக்கு. கண்டிப்பாக சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். அடுத்த பந்து நீலமணி சந்திக்கிற ரெண்டாவது பந்து அப் டு அக்கறை தெளிவாக டிஃபன் பண்ணாங்க. ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். பேக் டு பேக் சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. நல்ல ஓவராகவே இருந்திருக்கு இந்த ஓவர். இது வரைக்கும் சிங்கிளை தவிர பெரிய ஸ்கோர் எதுவும் போகலை. அடுத்த பந்து டாஸ் பவுல் பனிஷ் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக. வந்த திசையிலேயே பவுண்ட்ரி பேரும் பவுண்ட்ரி. இதோ பிரசாந்த் பேட்லேருந்து முதல் பவுண்ட்ரி. அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி பெரிய ஸ்டூலுக்கு போனாங்க. அண்டர்லைக் குவிக்கராக இருந்திருக்கு. பேக் ஃபுட்லேருந்து டாட் பாலை மாற்றி கொடுத்துருக்காங்க. டாட் பவுல் முடியல. 8 ரன் அடிக்காக நினைக்கிறேன். 8 ஓட்டங்கள். போத்தீஸ் செகண்ட் ஃபர்ஸ்ட் பால் செகண்டில் நீலமணி கிளாசிக்கல் பிளேயர். இந்த முறை ஸ்விட்சில் சரியான கனெக்ட் இல்லை. ஹைட்டு பேருக்கு டிஸ்டன்ஸ் போகணும்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரிக்கான வாய்ப்பா நல்ல ஸ்டாப் இல்லை. ரன்னிங் முடின் 2 ரனுக்கான காலு இருந்திருக்கு. ஈஸி 2 ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓட்டங்கள். அடுத்த பந்து ஷார்ட் பவுல் பேச யூஸ் பண்ணி எடுக்க பார்த்தாங்க. குவிக்கரா பாடியில் இருந்தால் முட்டியிருக்கு. கண்டிப்பாக சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். அடுத்த பந்து இந்த தடவை பேச யூஸ் பண்ணி கேப்பில் பார்த்து எடுத்தாங்க. கண்டிப்பாக பவுண்ட்ரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். அதனால் ஸ்டாப் உண்ட லைனில் ரன்னிங் முடின் 2 ரனுக்கான காலு இருந்திருக்கு. ஈஸி 2 ஓட்டங்கள். நெக்ஸ்ட் ஒன் டிரைவுக்கு போனாங்க. நல்ல டிரைவ் கூட கேப்பை பார்த்து நல்ல பிளேஸ் பண்ணிங்க பிரசாந்த்லேருந்து. பவுண்ட்ரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். மிஸ்ஃபீட் பண்ணி பவுண்ட்ரி கிடச்சிருக்கு பிரசாந்த் பேட்லேருந்து. முதல் பவுண்ட்ரி இந்த ஓவரில். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி ஸ்ட்ரெயிட் இருந்தாங்க. சரியான மினிட்ல டாப் 5 சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கிங் கூட விக்கெட். நல்லா அடிக்கிற பிரசாந்த் இப்போது ஆட்டம் பண்ணது வெளியே. பேட்ஸ்மேனாக ஸ்டேக்கில் மேக்ஸ். முதல் பாலே சுவிட்ச் கிட்டில் தெளிவான கனெக்ட் இருந்திருக்கு. கண்டிப்பாக 6 வெல்கம் பண்ணியிருக்காங்க இந்த இன்னிங்ஸை மேக்ஸ். ஒரு முடியல 23 அடிக்காங்க. தேர்ட் ஸ்டார்ட்னா அந்தோனி. இந்த தடவை சுவிட்ச் திரும்பினாங்க. பக்கமே தெளிவாக போடப்பட்ட பந்து டாட் பாலாக மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த ஓவரில் முதல் பந்து டாட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்தோனி. அடுத்த பந்து அகைன் சுவிட்ச் திரும்பினாங்க. விலைக்கு போடப்பட்ட பந்து அம்பேர்ஸ் கால் டாட் பால். பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க அந்தோனி. நெக்ஸ்ட் ஒன் ஏரி கமிட் ஆகி ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் கிளாஸ் ஆகிடுத்தாங்க. சான்ஸ் ஃபார் 6 பார்ப்போம். 6 ரைட்டு பேருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கு. 6 நீலு பேட்லேருந்து முதல் 6 இன்னைக்கு டேல இன்னைக்கு இன்னிங்ஸில் இன்னைக்கு டோர்னமெண்ட்டில். அடுத்த பந்து இந்த தடவை சுவிட்ச் ஹீட்டில் சரியான கனெக்டில் குயிக்காக வந்த காரணத்தினால டாட்டாவும் மாறி இருக்குது. கம் பேக் இன் ரிலீஃப் ஃப்ரம் அந்தோனி. நெக்ஸ்ட் ஒன் அப் டு அக்கறை சொல்லிட்டு எடுத்தாங்க ஹெலிகாப்டரில். சான்ஸ் ஃபார் 6 இருந்தால் கண்டிப்பாக நல்ல ஷாட்டாக இருக்கும். நல்ல ஷாப் கூட லைனில் நல்ல ஷாட்டானா கிளாசிக்கான ஹெலிகாப்டர் நீலு பேட்லேருந்து. ஈஸி 2. அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி ஒரு மிட் விக்கெட் ரீஜனில் குயிக்கராக போயிருக்கு. லாங் லைனில் நல்ல டேக்கன் கூட நல்லா அடிக்கிற நீலு ஆட்டம் பண்ணது வெளியே. இப்போது 33 ஒரு முடியல 33 ஆடி இருக்காங்க கோவை போத்தீஸ். ஒருத்தர் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே ஸ்ட்ரெயிட் ஃப்ளாட்டாக எடுத்தாங்க. சான்ஸ் ஃபார் பவுண்டரி பார்ப்போம். நல்ல ஸ்டாப் லைனில் ரன்னிங் முடின் 2 ரனுக்கான கால் இருந்திருக்கு. 2 ஓட்டங்கள். அடுத்த பந்து அகைன் ஸ்ட்ரெயிட் ஃப்ளாட்டாகவே எடுத்தாங்க. கேப்பில் குயிக்கராக போயிடும்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப் கூட பேக் டு பேக் நல்ல ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 பந்து நல்லாவே தடுத்து போட்டிருக்காங்க. சிங்கிளாக கிடச்சிருக்கு இந்த பந்து சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் தப்பான பால் பண்ணிக்கான்னு நினைக்கிறேன். சரியான கணக்கில் கேட்சை ட்ராப் பண்ணி பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். முக்கியமான கேட்சு ட்ராப் ஆகிருக்கு. சிங்கிள் கிடச்சிருக்கு சிங்கிள். அடுத்த பந்து செகண்டில் மேக்ஸ் சுவிட்ச் ஹீட்டில் திரும்ப பக்கமே தெளிவாக பதிவு பண்ணாங்க. டாட் பாலாக மாறி இருக்கும். கண்டிப்பாக கீப்பர் யூஸ் பண்ண காரணத்தினால சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் கிடச்சிருக்கு சிங்கிள். 2 இருந்துச்சு ஓவர். இந்த தடவை தப்பான பால் பேட்டை கண்டிப்பாக ஒயிட். அடுத்த பந்து டாஸ் போல் இந்த தடவை மிஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கப் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிள் கிடச்சிருக்கு பைஸ் மூலியமாக சிங்கிள். அடுத்த பந்து டாஸ் போல் ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. லாங்கில் சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கன் கூட விக்கெட். நல்லா அடிக்கிற மேக்ஸும் ஆட்டம் பண்ணது வெளியே. இப்போ 40 ஆடி இருக்காங்க கோவை போத்தீஸ். புத்தூர் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பேட்ஸ்மேன் தருண் ஸ்ட்ரைக்கா முதல் பாலே சுவிட்சிற்கான ட்ரை சரியான கணக்கில் டாப் 5 சான்ஸ் ஃபார்
அந்த டேக்கர் பார்த்தா கேட்ச் மிஸ் ஆயிருக்கு. ரன்னிங் பிரேக் சிங்கிள் கிடைச்சிருக்கு. சிங்கிள் அது மிக தவறு. வந்த கேட்ச் எல்லாத்தையுமே பிடிச்சிருந்தாலும் இங்கே மேட்ச் மாறி இருக்கும். மைக்ல நோ பால், இந்த பால் ஃப்ரீ கிக் என்ன பண்ணுறாரு பார்ப்போம். ஸ்ட்ரைக்கில் கிளின்டன் ஆப்டா கரை வித்தே கொடுக்குறா பந்து வச்சு சரி ஃபீல்டில் நல்லா ஷா முடியும். ரன்னிங் பிரேக் பார்ப்போம். சிங்கிளாக போயிருக்காங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட் போனாங்க. பெரிய சுத்தலுக்கு குக்கராக குட்டிலந்தில் அடிக்கப்பட்ட பந்து டாட் பால மாதிரி இருக்குது. டாட் பவுல். அடுத்த பந்து பெரிய சுத்தலுக்கு போனாங்க. பேக் டு பேக் கேக்கிங் அடிக்கப்பட்ட பந்து டாட் பாலாக மாற்றி கொடுத்துருக்காங்க. பவுலிங் இல்லை பவுலர். இந்த மேட்ச் ப்ரெஷராக போகும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் இன்னிங் ஷோட்டாக லாஸ்ட் 2 ஆப்டாக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு இந்த தடவை ரன் அவுட்டான்னு பார்ப்போம். நிற்க வச்சு எண்டு மாறி இருக்காங்க. ரன் அவுட். லாஸ்ட் 1 மோர் இன் திஸ் ஓவர். ஷார்ட் போர்ட். இந்த ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. சான்ஸ் ஃபார் 6 ஓட்டங்கள். 6 அட்லாஸ் இந்தாரோட இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க கோவை போத்தீஸ். ஃபர்ஸ்ட் அவுட் ஷாட் பிரசாத். ஃபர்ஸ்ட் பாலே டாட்ல ஆரம்பிச்சிருக்காரு. டாட் பால். ஜோருக்கு 53 அடிக்கணும். சிங்கிள். தேர்ட் ஒன் ஸ்டார்ட்ல வந்த பந்து டாட் பால். டாட் பால். ஃபோர்த் ஒன் again ஒரு டாட் பால். டாட் பால். again பேக் டு பேக் 3 டாட் மாத்திட்டாரு பிரசாந்த். டாட் பால். again ஒரு டாட் பேக் டு பேக் 4 டாட்டா மாத்திருக்காரு பிரசாந்த். இது ஒரு ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். செகண்ட் ஒன் அதே ஒன்று அடிச்சிருக்காரு. டாப் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஓடி எடுக்கப்பட்ட ஒரு ஓட்டங்கள் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் டாஸா போன பந்து தூக்கி அடிக்கப்பட்ட பந்து விக்கெட். விக்கெட். ஒன் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து எத்தனை ஓட்டங்கள் ஆகும்? சிங்கிள். ஓடி எடுக்கப்பட்ட ஒரு ஓட்டங்கள் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் சிங்கிள். ஸ்டார்ட் பண்ணு கிளின்டன். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பட்டாசா போட்டு சிங்கிள். செகண்ட் ஒன் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நேராக தூக்கி அடிக்கப்படும் பவுண்டரி. 4 ஓட்டங்கள். Next one dead ball. Next one good stop. Single. Next one முறையில் ஸ்டாப் சிங்கிள். இன்னிங்ஸ்க்கு 12 அடிச்சிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ண ஹரி. ஃபர்ஸ்ட் ஒன் அடிச்சு போட்டிருக்காரு. டாட் பால். டாட் பால். செகண்ட் ஒன் டாட் லைக் போட்டிருக்காரு. வைட். செகண்ட் ஒன் த்ரீ டாட் பால். தேர்ட் ஒன் again ஒரு டாட் பேக் டு பேக் ரெட்டா மாதிரி இருக்கு. again ஒரு டாட்டு. டூ மோர் single. Last one single. 14 அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் கம்பேரன்ஸ் அடிச்சிருக்காரு. அடிக்கப்பட்ட பந்து 6 ஓட்டம். 6 முதல் 6 மேட்ச்ல. செகண்ட் ஒன் வைடு. செகண்ட் ரன் 3 போயிருக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் கனெக்ட் ஆகல. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் டாட் பால். லாஸ்ட் ஒன் கேன் ஒரு டாட்டை. மேட்ச் வின் பை மேக்ஸ் மேக்ஸ்.